ஹாய் ஐஸ், நான் வந்து தனிச்சிக்கா. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோவோட வந்திருக்கேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹோம் மேக்கர் வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக அங்கே சம்டைம்ஸ் டஸ்ட்பின் போட போவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து எப்பயுமே எனக்கு செடி இந்த மாதிரி தாக்குச்சுன்னா அது எரியும். அது ஏன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. பட் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அது என்னன்னு பார்த்தது சொனப்பூச்சி. அந்த பூச்சி பேர் அப்படி தான் சொல்லுவாங்களாம். அந்த பாட்டி வந்து பார்த்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா உங்கள் வீட்லேயும் செடியை மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சொனப்பூச்சி. ஒரு மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லீஃபில் நிறையாவும், ஒரு லீஃபில் இன்னும் கம்மியாகவும் இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்டிக் எடுத்தே காமிக்கிறேன். ஆனால் அது வந்து ஸ்டிக்கை தொடுற இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு அதிகமான பூச்சி இருக்குது. நான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி இருந்தாலே நம்மளுக்கெல்லாம் அலர்ஜி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூச்சி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ப்ளஸ் அந்த செடியவே மாற்றிடுங்க. நானும் இந்த ஸ்டிக்கில் எடுக்கலான்னு பார்க்குறேன், ஒரு பூச்சி கூட வரவே மாட்டேங்குது. இன்னொரு பூச்சி இங்கே தான் இங்கே நெளிஞ்சிட்டு இருந்தது, அது எங்கேயோ காணும். நானும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பூச்சியை. இங்கே பாருங்கள், நான் ஸ்டிக் தொடுற இடத்துல ஓரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுதா. இங்கே பாருங்கள் 3 பூச்சி. இன்னொரு லீஃப்லலாம் கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூச்சிஸ் இருக்குதுன்னு. நான் என்னால் முடிஞ்சால் ஒரு நாள் வந்து அந்த லீஃபையே கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போயும் என்னால் முடியும், பட் அதை எடுக்கிறதுக்கு தான் நான் முன்னாடி ட்ரை பண்ணிட்டேன். ஒன்று பாருங்கள், லீஃபில் மாட்டிடுச்சு. இப்படி தான் அந்த பூச்சி இருக்குமா. இதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. இதை தான் சொனப்பூச்சின்னு சொல்லுவாங்களாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உங்கள் செடியில் இருந்துச்சுன்னா செடியை மாற்றிடுங்க. பாய். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.